ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் மீதி 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்களாக கருதப்படுது. ஸோ இந்த 7 கிரகங்களில் மிக தூய்மையான சுப கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். யாருக்குமே கெடுதல் பண்ணாமல், யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஒரு மீள முடியாத ஒரு துயரத்திலேயோ ஒரு துன்பத்திலேயோ இருக்காங்கன்னா குரு பார்வை கிடைச்சா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய தாரக மந்திரம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா வீடு, மனை, அப்புறம் அம்மா, சுகஸ்தானம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 4ஆம் இடம் வீடு. யார் யாருக்கெல்லாம் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும், நம்ம சொந்த வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தியா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கோ, அத்தனை அன்பர்களுக்குமே தன்னுடைய சுப பார்வைகள் மூலமாக குரு பகவான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வீடு மனை அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். சந்தோஷமே இல்லைங்க, என்ன பண்ணே தெரியலங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. இப்போ இந்த குரு பயிற்சி இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பதட்டமான சூழ்நிலையெல்லாம் தகத்தெறிஞ்சு என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நவ கிரகத்துக்கே நாயகன். அப்போ காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமாக உங்களுடைய ராசியை இயற்கையாகவே நம்மளுடைய நவ கிரகங்கள் கொடுத்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம சிம்ம ராசிக்காரங்கிட்ட கூட்டு வச்சு எப்படிப்பா இருக்கேன்னு கேட்டால் போதும். என்னை பார்த்தா எப்படி இருக்கேன்னு கேட்க, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட ஒரு செயல்பாடுகள்லாம் என்னால் சொல்ல மாளாது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 8க்கு போனால தான் நிறையா பிரச்சனைன்னு பல வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நானும் பார்த்துக்கிருக்கேன் மேபி. ஆனால் இருந்தாலும் என்னையை பொறுத்தளவு சனி பகவான் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிலைநாட்டினார். இந்த அற்புதம் எப்படின்னா, ஒரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு கஷ்டமும் கவலையும் துன்பமும் துயரங்களும் வரும்போது தான் கூட இருக்கக்கூடிய உறவுகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்முடைய சூரிய பகவானுடைய ராசியான உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் கொடுத்து இப்போ இருக்கிற உறவுகள் தான் உங்க கூட உண்மையான உறவுங்கிறத சனி பகவான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களில் பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு, சூரியனுடைய ஆதிக்கம் வச்சிருக்கனால பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் இருட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது உண்மை என்றால், இனிமேல் நான் சொல்ல போகிறதும் உங்களுக்கு நன்மையாக நடக்குங்கிறதும் உண்மை. ஸோ அப்படி என்னென்னா கொடுக்க போகிறாருங்க அப்படின்னா, சந்தோஷம் எங்கே இருக்கும், எவ்வளோ ரூபானாலும் கொடுக்குறேன், சந்தோஷம் கிடைக்குமா, தயவுசெய்து சொல்லுங்கள், எனக்கு சந்தோஷமே இல்லைங்க, நான் வாழ்க்கையில் பல பேருக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, என் வீட்டில் போய் தூங்கணுன்னா கூட நிம்மதி இல்லைங்க, வீட்டில் போனாலும் பிரச்சனை, வெளியே இருந்தாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைகள் ஏன் என்னை தொடர்ந்து வருது அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்மளுடைய குரு பகவான் உங்களுக்கு வைக்க போகிறார். சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் குருவுடைய அற்புதமான பார்வை 5ஆம் பார்வை மூலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்கக்கூடியவங்க வீடு வாங்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்காக வெளிநாடு போகலாமா, நான் இல்லை டிகிரி டபுள் டிகிரி பண்ணலாமா, டாக்டரேட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிக்காரங்க உறுதியாக எந்த தடையுமே இல்லாமல் படிக்க போகிறீங்கிறது உண்மை. கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன், எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா மீளா துயரத்தில் இருக்கேன், கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க கடன் வாங்க மாட்டீங்க. இந்த கடன் வாங்குறீங்கன்னா கூட இருக்க அங்காளி பங்காளிக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகம். அதனால தான் நீங்கள் நிறைய சிக்கி தவிச்சிங்க. இப்போ நீங்கள் யாருக்காக கடன் வாங்கினீங்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. உங்கள் மேலே சுமத்தின வீண் பழிகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நீங்க போகுது. வியாதிகள்னு சொல்லி சிம்மராசிக்காரங்களுக்கு மேபி எது இருந்தால் அது எல்லாமே சரியாகி நிம்மதி பெருமூச்சு விட்டு நானும் சந்தோஷமாக இருக்கேன், நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் அற்புதத்தை கொடுக்க போகிறார். உறுதியாக நம்முடைய சிம்மராசி பெண்கள் இனிமே தான் குடும்ப உறவுகள் மூலமாக ஏற்பட்ட கஷ்டத்திலேருந்து வெளியே வந்து
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிம்ம சொப்பனமாக வாழக்கூடிய சிம்ம ராசினா சிறப்பான ராசி நபர்கள் என்று ப்ரூஃப் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம். குருவுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டும். கன்னி ராசி பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 12 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் என்ன ராசின்னு கேட்டோடனே கன்னி ராசியாப்பா, உனக்கு என்னப்பா நீ யோகக்காரன், நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு கன்னிராசி பெண்களையும் சொல்லுவாங்க, கன்னிராசி ஆண்களையும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஒரு நாள் என் வாழ்க்கையை நீ வாழ்ந்துப்பார். நீ ஏன் வாழ்கிற, எதுக்கு வாழ்கிறன்னு நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஓடிடுவ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நபர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லார் மேலேயும் அதிகமான நம்பிக்கை வைப்பீங்க. அதாவது பாலினம் சொல்லுவோம், ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம். அப்போ இந்த ஒரு இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. நீங்கள் எந்த பெண்ணையும் தேடி போக மாட்டீங்க, எந்த ஆணையும் நீங்கள் தேடி போக மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்ப்பீங்க. ஆனால் மற்றவங்க பார்க்குற வேலைகளுக்கும் நீங்கள் பார்க்குற வேலைகளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி நேர்த்தியாக கொண்டு போகலாம், ஒரு விஷயத்தை எப்படி புதுமையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தனையை தன்னுடைய செயல்பாடுகளமாக செயல்படுத்துகிற ஒரே ஆள் நீங்கள் தான். ஒரு இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு, அது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ட்விட்டரு, பட்டரு, ஏகப்பட்ட சமூக வலைதளங்களாக இருக்கட்டுமே, இதை கண்டுபிடிக்கிற முதன்மையான நபராக யார் இருப்பாங்கன்னா அந்த இடத்துல கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறமை கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாருமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வருஷம் சொல்கிறேன், கரெக்டாக பாருங்கள். குறைஞ்சதுங்க நான் ஒரு 6 வருஷம் ஆச்சுங்க, 3 வருஷம் ஆச்சுங்க. இந்த 2ல் யார் யார் சொல்கிறீங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, இதெல்லாம் ஓகே. எங்களுக்கு குரு பகவான் என்ன கொடுக்க போகிறார் அதை சொல்லுங்கள் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் அமரப்போகின்ற குரு பகவான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க. அப்போ 3ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய முயற்சி என்ற விஷயங்களில் நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தவங்க, ஆனால் முயற்சியில் பல தோல்வியை சந்திச்சிங்க. சரி, தோல்வி எதனால் வந்துச்சு? யாரை நம்பி யார் கூட பயணிச்சிங்களோ, யார்கிட்ட சொன்னீங்களோ, யாரை உயிராக நினச்சிங்களோ அவங்க மூலமாக தான் வந்துச்சு. ஸோ அந்த நிலையெல்லாம் இப்போ தகர்ப்புடியாக்கி உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். தனித்திருக்கிற மரம் என்றைக்குமே தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நான் எவ்வளவு தூரம் போராடினாலும் தனித்தே இருப்பேன்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதில் சில விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா காதலில் பிரச்சனை, கல்யாணத்துலேயும் பிரச்சனை. காதல் பண்ணுங்க, உண்மையாக காதல் பண்ணேன், பல ஏமாற்றங்களை சந்தித்தேன். இன்றைக்கி என்னை ஏமாத்தினாரு, சரி மன்னிப்பு கேட்டார், நான் அவரை சேர்த்துக்கிட்டேன், திரும்பியும் ஏமாத்துறாங்க. இப்படி என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற கவலையில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே இனிமேல் காதலில் வெற்றி உண்டு. உண்மையான காதல் என்றால் உண்மையாக காதல் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் உங்ககிட்ட உண்மையாக ஒருத்தர் காதல் பண்ணுறாருன்னா அவர் உங்களை விட்டு உறுதியாக விலக மாட்டாங்க இந்த காலகட்டம். ஓகேவா? போனவன் போனானடி, அவன் புறம்போக்கு, வருபவன் உண்மையான உங்களுடைய வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கும். பொதுவாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்க கன்னிராசிக்காரங்களுக்கு நம்மளுடைய 7ஆம் இடத்துல கண்டக சனியாக நம்ம சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனியை பார்க்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்பொழுதுமே ஒரு சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் இணைந்து செயல்பட்டால் தான் திருமணம் நடக்குங்கிறது உண்மை. ஸோ அப்போ இப்போ குருபவனுடைய பார்வை மூலமாக திருமணத்துக்காக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. சார் திருமணம்லாம் முடிஞ்சிச்சு சார், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும் சார், அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், மனதளவில் இந்த வாழ்க்கை வாழ்கிறதே எனக்கு வெறுத்து போச்சு சார் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி பெண்களாக இருங்க, இல்லை நீங்கள் ஆண்களாக இருங்க, இனிமே உங்களுடைய கணவராக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் உங்கள் மேலே உண்மையான அன்பை காட்ட போகிறாங்க. இந்த கூட இருக்க உறவுகள் செஞ்ச சூழ்ச்சினால தான் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவரோ உங்கள் கூட பேசாமல் இருப்பாங்க. இனிமேல் அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையை நீங்கள் மேலோங்கி வெற்றி காணுவதற்கான வாய்ப்பு, மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, சிந்தனைகள் எல்லாம் சிறப்படையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார். தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சிக்கான பொது பலன்.
இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் ஒரு மாற்றம் நடக்க போகிறது உண்மை. அதை தாண்டி நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறேங்க. என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி விடை கிடச்சிருமா, நான் நினச்ச எல்லா விஷயமும் நடந்துருமா அப்படின்னா அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தே. ஏன்னா நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த நேரத்துடைய அடிப்படையில் உங்களுக்கு லக்னம் என்னவாக இருக்குது, தற்போது என்ன தசாபுத்தி நடக்குது, தசாபுத்திநாதன் யார் கூட சேர்ந்து தற்போது பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறலாம் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ அப்படி கிரக ரீதியான விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய சேர்க்கை இதனுடைய அடிப்படையை வச்சு தான் உங்களுடைய லைஃப்பை ஒரு 70% நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்கிறது உண்மை. அப்போ 70 × ஒரு 30 100% எப்படி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டோம்னா நீங்கள் என்ன கேள்விகள் ஜோதிடம் சார்ந்து கேட்குறீங்களோ அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணி பலன் சொல்வதற்கு இறைவனுடைய அருளால் உறுதியாக முடியுங்கிறது கருத்து. சில பேர் என்ன கேட்காங்கன்னா, சார் நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு நடக்குது, ஆனால் எனக்கு சில பேர் சொன்னாங்க எனக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் என்னுடைய பேரை வச்சு சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஜாதகமே இல்லைங்க, எனக்கு பிறந்த நேரமே தெரியாதுங்க, சில பேருக்கு பிறந்த டேட் ஆஃப் பர்த்தே தெரியலங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய வயது ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரசனம் என்ற மிகப்பெரிய அற்புதமான கருவி மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல உறுதியாக ஜோதிடர்களால் எங்களால் முடியுங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் எந்த நாடை சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளுடைய நேர்கள் கிடையாது, எல்லா நாடுகள்லேயுமே நமக்கு இப்போ ரசிகர்கள் அதிகமாக இருக்கீங்க. அப்போ எல்லா நாட்டிலேருந்து உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை பகிரும்போது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்சளவு எஸ்எம்எஸ் பண்ணும்போதே ஃபுல் டீட்டெயில் அனுப்புங்க. முடிஞ்சளவு எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ விருப்பப்படும் நபர்கள் உறுதியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் எல்லா விதமான ஒரு மகிழ்ச்சியும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ குருவுடைய அருளும் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.